வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் சத்தியமாய் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். பொதுவாக நமக்கு எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கும். நான் அவரை போல ஆகணும், இவரை போல ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்காருன்னா நான் இவரை போல் நான் ஆகணும். ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் இருந்தாருன்னா நான் அவரை போல் படித்து நான் அவரை போல் கலெக்டர் ஆகணும். ஒரு பொலிட்டிஷியன்ஸ் இருந்தார் அப்படின்னா நான் அவரை போல் ஒரு எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும். இப்படியாக நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கும் ஒரு ஆசை இருந்தது. என்னன்னு தெரியுங்களா? அவருக்கு அவருடைய பிள்ளைகளைப் போலவே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அவர் சில வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அடிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். நம்ம என்ன வாசித்தோம்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்காங்க. மனுஷங்களாக இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு? அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அதாவது ஒரு பெரிய கம்பெனி முதலாளி இருக்கிறார். அவர் கீழே ஒரு 1000 பேரை வேலை பார்க்குறாங்க. அவர் சம்பளம் கொடுக்குற முதலாளி. அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய கீழே வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறதுல கடைகோடியில் இருக்கிறதுலையே ஒரு சிறிய வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு அவர் வேலை செய்வாரா? அவர் போல் வருவாரா? ஆனால் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சர்வத்தையும் படைத்த தேவனாக இருக்கிறாரு. இந்த நம்ம பார்க்குற வானம், பூமி, இங்கே சஞ்சரிக்கிற விலங்குகள், பறவைகள், புல் பூண்டு எல்லாமே அவர் படைத்தது. சர்வத்தையும் படைத்த, சர்வத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணுறாரு? பூமிக்கு மனித அவதாரமாக வர்றார். ஒரு கன்னியின் மூலமாக அவர் பிறக்கிறார். ஏழை தச்சன் வீட்டில் பிறக்கிறார். மாட்டு தொழுவத்தில் அவர் பிறக்கிறார். பிறந்து என்ன பண்ணுறாரு? மனிதர்களுடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில் அங்கே தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்குறார். இது நம்முடைய சிந்தைக்கு எட்டாத ஒரு விஷயம். அது எப்படிங்க? சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிறவர், சர்வத்தையும் அரசாளுகிற ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார்னு வாசிக்கிறோம். எதுக்கு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரணும்? பைபிள் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். இங்கே நீதிமான்னு சொல்லிட்டு இங்கே யாருமே கிடையாது. நல்லவர்கள், பாவம் செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லி இங்கே யாருமே கிடையாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகத்தான் வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் போய் முடியும். மரணத்தோடு அது முடிஞ்சு போகிறது கிடையாது. மரணத்துக்கு பின்பதாக அவன் நித்திய ஒரு நரகாக்கினைக்கு போக வேண்டிய ஒரு நபராக இருக்கிறான். அப்போது அதில் இருந்து மீட்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக அவனுக்கு ஒரு பிராச்சித்த பலி ஒன்று செலுத்தப்படணும். பொதுவாக கோயில்களில் இந்த ஆடு மாடெல்லாம் வெட்டுவாங்க பலி செலுத்துவதற்காக. எதுக்காக அப்படின்னா, எங்களுடைய பாவத்தை இந்த பலியின் மூலமாக நாங்கள் செலுத்தி தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ரத்தம் சிந்துவாங்க.
பைபிளில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, காளை வெள்ளாட்டுக்கடா இவருடைய ரத்தம் வந்து மனிதர்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது, பூரணப்படுத்தாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, நம்மளெல்லாம் படைத்த ஆண்டவர் அவர் இந்த பூமிக்கு வந்து அவரும் மாம்சத்தையும் ரத்தையும் உடையவர் ஆகிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி. நம்ம வரலாறே 2 தானே பிரிஞ்சிருக்கு. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் தானே வரலாறே பிரிஞ்சிருக்கு. இன்றைக்கி எது வேணால் அவங்க சொல்லலாம், ஆனால் உண்மை அதுதான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். இயேசு கிறிஸ்து இந்த மனிதனாக இருந்த சமயத்தில் அவருக்கும் பசி எடுத்துச்சு, அவருக்கும் தாகம் உண்டானுச்சு, அவரும் கண்ணீர் சிந்தினார். இது நம்ப முடியுதா அவங்களால? ஆண்டவர் இப்படி ஒரு ஏழை கண்ணின் வயிற்றில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு தச்சனுடைய வீட்டில் மகனாக வளர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அவர் பூமிக்கு வந்தார்? பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவங்களாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் பாவத்திலேயே இருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு நரகாக்கினைக்கு அவங்க போயிடுவாங்க, பிள்ளைகள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் எப்போது மறித்தாலும் அவங்க வந்து ஒரு பிராச்சித்த பலி இல்லை அப்படின்னா அவங்க வந்து நரகத்துக்கு போயிடுவாங்கன்றதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இந்த பூமிக்கு வரார். வந்து மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணபடிக்கும் அப்படியானார். எப்படி வாசிக்கிறோம்? ஜீவகாலம் எல்லாம் நம்ம இருக்கிற வாழ்நாள் ஃபுல்லாக மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி. மரண பயம் நமக்கு இருக்கும்ல, மரண பயம். நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இறந்துட்டாங்கன்னா, நேற்று தானப்பா பேசிகிட்டு இருந்தோம், இறந்துட்டான். நம்ம ஃப்ரெண்டு இறந்துட்டான் அப்படின்னா, ஐயோ நம்ம ஏஜ் தானே, இப்படி இறந்துட்டானே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். சகோதர சகோதரிகளே, மரணத்துக்கு பின்பதாகவும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஒரு வாழ்க்கை. இங்கே என்ன வாசித்தோம்? அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடியும். மரணத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை நம்ப முடியுதா? மரணத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை. இதே பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில், அந்த வார்த்தை மாமிசமாகி, 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தில், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எஸ், மாம்சம்னா என்ன? நம்ம மனுஷன், ரைட். பசி, தாகம், துக்கம், வருத்தம், இது எல்லாமே இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவருக்கு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் பரிதபித்த தேவனாக இருந்தார், எல்லாருக்காகவும் அவர் பரிதபித்தார். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது அவருக்கு நெருங்கின சொந்தங்கள் யாருமே அவர் ஏற்றுக்கொள்ளலை. விச் மீன்ஸ் அவர் மதிமயங்கி இருக்கிறார். அவர் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க எல்லாம் பாவியான மனுஷங்க, வியாதியால் கஷ்டப்பட்ட மனுஷங்க, வரி வசூல் செய்கிறவங்க, இப்படியாக அன்றாடம் கஷ்டப்படுற மக்கள், ஏழைகள், வருத்தத்தாலும் துக்கத்தாலும் பாவத்தினாலும் அன்றாடம் தங்களை வருத்தி கொண்டிருந்த மக்கள், எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா, எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா, எங்கள் பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த மக்கள் தேடி வந்தாங்க. இயேசு கிறிஸ்து இருந்த அத்தனை நாட்களிலுமே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு பைபிளில் இருக்கு. எஸ் சகோதர சகோதரிகளே, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகிற தேவன், அவர் உயிரோடு இருக்கிற தேவன். பிள்ளைகள் மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களை போல ஆனார். அவருடைய காலம் நிறைவேறின போது, அவருடைய நேரம் வந்த போது இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்கிறாங்க. சிலுவையில் அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு எந்த ஒரு காரணமே அங்கே இல்லை. நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா, இயேசுவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. கைது பண்ணி கொண்டு போகும்போது எத்தனையோ குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. அது எதுவுமே குற்றம் சாட்டுவதற்குரிய ஒரு சாட்சிகளாக அது இல்லை. அவரை நியாயம் தீர்த்த பிலாத்து என்ன சொல்கிறான், இந்த நீதிமானை நான் எப்படி குற்றவாளின்னு சொல்லுவேன்னு சொல்கிறேன். நீங்களே போய் சிலுவையில் அடிச்சுக்குங்க, குற்றமில்லாத இந்த ரத்தத்து மேலே நான் எந்த தீர்ப்பும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவனுடைய கைகளை கழுவுறான். அவன் என்ன சொல்கிறான் இன்னொரு இடத்துல, உங்கள் விருப்பப்படியே என்ன பண்ணுறேன், சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. உண்மையாகவே இயேசு கிறிஸ்து
சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அது மிகவுமே கொடுமையான ஒரு விஷயம். ஒரு நியாயாதிபதி அங்கே தண்டிக்கப்படுகிறார். இயேசுவை வாரினால் அடிக்கிறாங்க, முள்முடி சூட்டுகிறாங்க, அவரை கேலி பண்ணுறாங்க, அவர் முகத்தில் துப்புறாங்க, அவர் மேலே ஒரு சிவப்பான துணியை உடுத்தி யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி அவரை கேலி கிண்டலம் பண்ணுறாங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுமையாக சகிக்கிறார். யாருக்காக தெரியுமா? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய உங்களுக்காக, எனக்காக, இந்த சர்வ உலகத்தின் பாவத்துக்காக அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி அவர் அங்கே சிலுவையிலே பலியாகிறார். 2 கல்வர்களுக்கு மத்தியில், 2 திருடர்களுக்கு மத்தியில் இவர் நடுவால வச்சு சிலுவையில் அறையிறாங்க. அவர் மரித்தது மாத்திரமல்ல, 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் பரலோகத்திலே அவர் வீட்டில் இருக்கிறார். மரண பயம், என் வாழ்நாள் எவ்வளோ இருக்குமோ தெரியாதே, என் வாழ்நாள் எப்படியா போகுமோ தெரியாது, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், எவ்வளோ இந்த நாள் உயிரோடு நான் வாழுவேன் தெரியாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக மறிச்சிருக்கிறாங்க. மறிக்கும் போது எதை கொண்டு போனாங்க? எதுக்காக நம்ம சண்டை போட்டுட்ருக்குறோம்? இது என் வீடு, இது என்னோட இடம், இது என்னுடைய இடம், இது என் வீடு, இது என் பணம். மரணம்னு ஒரு நாள் வரணும்ல, இறந்து தான் ஆகணும். அந்த இறந்ததுக்கு பின்பதாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதான் சொல்ல வரேன். நாங்கள் ஒன்று பரலோகத்துக்கு போகணும், இன்னொன்று நரகத்துக்கு போகணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்காக மரித்தார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிச்சு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிற நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை அருள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்க. இயேசு கிறிஸ்துட்ட நீங்கள் வாங்க, மரண பயம் உங்களுக்கு இருக்காது. இயேசு கிறிஸ்துட்ட வாங்க, உங்களுக்கு மன தைரியம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துட்ட நீங்கள் வாங்க, அவர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார். என்ன பெரிய மரண பயம்! நான் இறந்ததுக்கப்புறம் இந்த ஆண்டவரோட கூட நான் சந்தோஷமாக இருப்பேன், அங்கே அழுகை, துக்கம், கண்ணீர் எதுவுமே இருக்காது, என்ன இன்றைக்கு நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். மரண பயத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய, பயமடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுங்க, இயேசு கிறிஸ்துட்ட நீங்கள் வாங்க. கர்த்தர் உங்களுடைய மரண பயத்தை எல்லாம் நீக்கி உங்களை நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட பாதைகளாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வர முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்யம் சத்யமே.